guys, இன்னைக்கு வந்து ஹேண்ட் ஆன் பிராக்டிஸ்ல த்ரெட்டிங் வந்து ஹவு டு ஸ்டார்ட் வந்து நம்ம அதாவது த்ரெட்டிங்கை எப்படி ஷார்ட்ஸ்ல நான் சொல்லி கொடுத்தேன், எப்படி பிடிக்கணும் எப்படிலாம் நான் சொல்லி கொடுத்தேன். அது நீங்க கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கோ த்ரூ பண்ணியிருந்தா தான் இன்னும் த்ரெட்டிங் கிளாஸை நான் உங்களுக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கற்றுக்க போறேன்னா, நீங்க வந்து இப்போ உங்க கால் மேல உங்க காலை போடணும். கால் மேல காலை போட்டுட்டு த்ரெட்டிங் வாங்கியிருக்கணும். த்ரெட்டிங் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க ஊசி நூல் வச்சு கூட நீங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சொல்லி கொடுக்க போறேன், பாருங்க. பெண்ணை எடுத்துக்கோங்க, ஒரு த்ரெட்டிங் ஷேப்பா நீங்க வரையணும். இப்போ உங்க காலில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட் ஹேர்ஸ் எடுக்கணும். கீழே வரும்போது டவுன் பண்ணிடணும், ஓகேவா? டவுன் பண்ணிடணும். அப்புறமா இங்கே வரும்போது இப்படி இங்கிலேருந்து எடுக்கணும். சேம் உள்ளே வரும்போது மெதுவாக எடுக்கணும், கீழே வரும்போது டவுனாக எடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். நீங்கள் ஒவ்வொரு ஹேரை நீங்கள் ப்ளக் பண்ணும்போது நீங்கள் கஸ்டமருக்கு எவ்வளோ வலி தாங்குவாங்களோ, எவ்வளோ வலி துடிக்குமோ, நீங்கள் அதே நீங்கள் இதை நேரடியாக உங்களுக்காகவே நீங்கள் லைவ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஹேர்ஸையும் நீங்கள் எடுக்கும் போது, ஏன்னா ஒவ்வொரு ஹேர்ஸும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், ஒரே டைரக்ஷனில் இருக்காது. அந்த டைரக்ஷனில் வச்சு கரெக்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர்ஸ் கரெக்டாக வரும். இது மாதிரி நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற உங்கள் தங்கச்சி, அப்பா கால், தம்பி காலெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 4-8க்கு நீங்கள் தயாராகிட்டு வரீங்கன்னு ஒரு சொல்லுவாங்க. எங்கள் மேடம்லாம் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ நானும் அதே மாதிரி 4-8க்கும் காலில் முடிச்சிட்டேன்னா கைக்கு வந்துடுங்க. கைக்கு முடிச்சிட்டிங்கன்னா 4-8க்கு நீங்கள் வந்துடலாம். ஆல்மோஸ்ட் பாருங்கள், நான் கொஞ்சம் காலில் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா ஹேர்ஸை நம்ம எடுக்கணும். சென்டரில் இருக்க ஹேர் தான் நான் எடுக்கக்கூடாது சொன்னேன்ல. அப்புறமா நீங்கள் ஹேர்ஸ் எடுக்கும் போது உங்கள் முதுகும் உங்கள் இடுப்பும் ரொம்ப வலிக்கும். இதுதான் பேசிக். ஏன்னா பேசிக்லேயே நீங்கள் வலியெல்லாம் தாங்க கற்றுக்கோங்க. இந்த மாதிரி ஹேர்லாம் நம்ம ப்ளக் பண்ணுறோம்ல, அப்போ காலில் இருக்க பெயின்லாம் எவ்வளோ பெயினாக இருக்கும். அப்போ நம்ம கஸ்டமருக்கு தெரியும், இந்த மாதிரி எடுத்தால் பெயின் வராது, இந்த மாதிரி மெதுவாக டைட்டாக பிடிச்சா பெயின் கம்மியாக இருக்கும், லூஸாக பிடிச்சா பெயின் அதிகமாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கும் புரியும். அதனால தான் நம்மளோட காலில் நம்ம ஹேரே எடுக்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முதுகும் ரொம்ப வலிக்கும். இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம த்ரெட்டிங் பண்ண முடியும். அதை தெரிஞ்சிக்காம வேற ஒருத்தரோட காலில் நீங்கள் பண்ண வேணாம், ஓகேவா? உங்கள் காலில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் காலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபைனல் மக்களே. நான் பாருங்கள், நான் எப்படி பண்ணியிருக்கேன். இன்னரில் மட்டும் உள்ள ஹேர் வச்சுட்டு அவுட்டரில் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் யார் காலையும் விடாதீங்க, எல்லார் காலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி.